அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களில் 22 பேர் பங்கேற்பு. தொடக்கத்தில் ராமதாஸை ஆதரித்த பாமக பொருளாளர் திலகபாமாவும் வருகை. பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ். பொருளாளராக திலகபாமாவே தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கி வரும் ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். உலகிலேயே எனக்கு பிடித்தவர் அம்மாதான். அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன். தாயை தாக்கியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கம். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் விரைவில் அனைத்தும் சரியாகும் எனவும் நம்பிக்கை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி. எதிரணியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் யோசனை. நகைக்கடன் கட்டுப்பாடுகளில் தளர்வு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். முழுமையாக கட்டுப்பாடுகளை நீக்க கோரி தஞ்சாவூர் திமுக விவசாய அணியினர் போராட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சீட்டு வழங்கிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி கூறிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்தும் தான் தவறாக பேசவில்லை என மீண்டும் விளக்கம். My love for Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப் பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். பக்ரீத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 5 கோடி ரூபாய் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல். வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக திமுக கூறியிருந்தது என துரை வைகோ தகவல். சீட் கொடுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பேட்டி. கேட்டிருந்தோம். அதான் தலைவர் வைகோ கேட்கல, எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சோம். அதில் வருத்தம் இருக்கு. அதில் ஆனால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன் கருதி அதை கடந்து செல்கிறோம் தான் சொல்லுவேன். 500 ரூபாய் கள்ளநோட்டு புழக்கம் 37 விழுக்காடு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் 1,17,000 நோட்டுகள் பிடிபட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் கனமழை, தக்கலை, நாகர்கோவில் பகுதிகளில் மிதமான மழை. முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளுக்கு பதில் ஒரே ஷிப்டாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேவைப்பட்டால் தேர்வை ஜூன் 15 மாற்றவும் அறிவுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூரில் கடற்படை பங்கேற்றிருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டுகளாகி இருக்கும். விக்ராந்த் கப்பலுக்கு சென்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களில் 22 பேர் பங்கேற்பு. தொடக்கத்தில் ராமதாஸை ஆதரித்த பாமக பொருளாளர் திலகபாமாவும் வருகை. பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ். பொருளாளராக திலகபாமாவே தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கி வரும் ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். உலகிலேயே எனக்கு பிடித்தவர் அம்மாதான். அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன். தாயை தாக்கியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கம். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை எனவும் விரைவில் அனைத்தும் சரியாகும் எனவும் நம்பிக்கை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி. எதிரணியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் யோசனை. நகைக்கடன் கட்டுப்பாடுகளில் தளர்வு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். முழுமையாக கட்டுப்பாடுகளை நீக்க கோரி தஞ்சாவூர் திமுக விவசாய அணியினர் போராட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சீட்டு வழங்கிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி கூறிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்தும் தான் தவறாக பேசவில்லை என மீண்டும் விளக்கம். My love for Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப் பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். பக்ரீத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 5 கோடி ரூபாய் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தகவல்.
வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக திமுக கூறியிருந்தது என துரை வைகோ தகவல். சீட் கொடுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பேட்டி. கேட்டிருந்தேன். அதான் தலைவர் வைகோ கேட்கல. எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சோம். அதில் வருத்தம் இருக்கு. அதில் ஆனால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன் கருதி அதை கடந்து செல்கிறோம் தான் சொல்றேன். 500 ரூபாய் கள்ளநோட்டு புழக்கம் 37 விழுக்காடு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் 1,17,000 நோட்டுகள் பிடிபட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் கனமழை. தக்கலை, நாகர்கோவில் பகுதிகளில் மிதமான மழை. முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளுக்கு பதில் ஒரே ஷிப்டாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேவைப்பட்டால் தேர்வை ஜூன் 15 மாற்றவும் அறிவுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூரில் கடற்படை பங்கேற்றிருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டுகளாகி இருக்கும். விக்ராந்த் கப்பலுக்கு சென்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம்.